அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெய்சனில் பார்த்தீங்கன்னா பேக் கட்டுருங்க. இந்த சோளத்தட்டு கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுக்கிறதுக்காக பேக் கட்டர் வந்து போட்டிருக்காங்க. அந்த பேக் கட்டரோட ரிவ்யூ ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, அதனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இதோட மைலேஜ் எவ்வளோ, இதை யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது, அதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஜெய்சனில் பார்த்தீங்கன்னா இது பேக் கட்டர் டைப்புங்க. சேம் ஹார்வெஸ்ட் டைப்பு. ஆனால் ஹார்வெஸ்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும். என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தட்டு சோளத்தட்டு இருக்கிறக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு. ஜெய்சன்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டுங்க. சேம் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் செட்டப்பே தான். ஃப்ரண்ட்டு ரீலர் இருக்கும், ட்ரம் இருக்கும், கட்டர் பார் எல்லாமே இருக்கும். என்ன ஹார்வெஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஹார்வெஸ்ட்டில் வந்து த்ரெஷர் ட்ரம்முக்குள்ளே போய் தட்டு போய் வரதுனால பார்த்தீங்கன்னா கசகசன்னு போயிடும். தட்டு பார்த்தீங்கன்னா பேல் பண்ணி வைக்கிறப்போ அது வந்து தீவனமாக எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு சிரமம், தட்டு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இது இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தட்டு முழு தட்டு அப்படியே இருக்கும். நம்ம கையில் எப்படி அறுப்பு பிடிக்கிறோமோ கையறுப்பு மாதிரியே தான் இருக்கும், முழு தட்டாக இருக்கும். அப்படியே அறுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தள்ளி விட்டு வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோவாக வந்துடும். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா பேல் பண்ணி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். தட்டு காஞ்சதுக்கப்புறம் பேல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்டரில் இருக்கிறக்கும் இந்த பேக் கட்டரில் இருக்கிறக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. சுத்தமாக அறுத்துரும், எதுவுமே தழுங்காதுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கட்டுறதுல ஏன் வந்து பேக் சைடில் வந்து டிராக்டரில் பின்னாடி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் கட்டரோட பேக் கட்டரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. பேக் கட்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கிட்ட வந்துடும். நம்மளுக்கு கண் பார்வைக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும். தட்டு வந்து எப்படி அறுத்துட்டு வருது, ஃபீல்டு கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடு கட்டர் வந்து நல்லா போயிட்டுருக்கு ஃப்ரண்ட் கட்டரை விட. ஃப்ரண்ட் கட்டர் போட்டால் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எந்த செலவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அட்டாச்மெண்ட்டை வாங்குறீங்க, அப்படியே எடுத்து டிராக்டரில் ஃபிட் பண்ணால் அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்பவும் போல் இம்ப்ளிமெண்ட் டைப் தான். பின்ன போட்டு லாக் பண்ணுறீங்க, டாப்லிங் போட்டு லாக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதே வந்து ஃப்ரண்ட் கட்டர் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பெட்டு செட் பண்ணணும், பின்னாடி இருந்து பிடிஎஸ் சாஃப்ட் கொண்டு போகணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் கட்டரில் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 3 பாயிண்ட் ஹிட்ஸில் மவுண்ட் பண்ணிக்கிறது தாங்க. 3 பாயிண்ட் ஹிட்ஸில் மவுண்ட் பண்ணிவிட்டு பிடிஓ மூலமாக பவர் வந்து ஒரு கிளச் யூனிட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 கிளச் யூனிட் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதில் லோடு எடுக்கிறக்காக பார்த்தீங்கன்னா சேம் ஹார்வெஸ்ட் டைப் இருக்காது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கிளச் யூனிட்டெல்லாம் கொடுக்குறக்கு ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, லோட் ஆகிறப்பல ஸ்லிப் ஆகிக்கும். நம்ம ரொட்டாவேட்டர்லாம் பார்ப்போம், பிடிஓ அது பனானா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டருக்கு பிடிஓ கிளச் ஜாயிண்ட் கொடுப்பாங்க. சேம் அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா கிளச் யூனிட் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டியோடு இருக்கும். இதில் ஹார்வெஸ்டருக்கு இதுக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடு கட்டர் வரும். தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லையில் தழுங்காது. சைடு கட்டர் யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஃப்ரண்ட் கட்டர் பாரில் அறுத்து ரீலர் மூலமாக சுற்றி பார்த்தீங்கன்னா சென்டரை தள்ளி விட்டு வந்துருங்க. சிம்பிளான ப்ராசஸ்ஸு. இதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு வந்து மிச்சங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு அறுத்து அதை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவாகுது. ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜி வந்து ஃபார்மர் செய்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தா லோ, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கீர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபீல்டு இருக்கிற கண்டிஷனை பொறுத்து கீர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 4 வீலரில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாசன வசதி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மண் இறங்கும், அதாவது வதிகாலும் இருக்கும். அந்த மாதிரி சேறு சகதியாக இருக்கிற ஏரியாவில் பொலி வரப்புலலாம் ஏறி இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவாக இருந்தால் சௌரியம் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்து சொல்கிறாங்க.
அப்புறம் கீர் ஆப்ஷன் அதிகமாகிற டிராக்டராக இருந்துட்டா நம்ம கீரை தட்டி விட்டா போதும், கிளச்சை அமர்த்தி ஓட்டணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 24 ஃபார்வேர்டு 24 ரிவர்ஸுங்க சொனாலிக்கால இந்த ஓல்ட் ட்ராக் சீரீஸு. அதனால் கீர் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி விட்டுட்டா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, கிளச் அமர்த்தி ஓட்டணுங்கிறது இல்லை. ஆப்ரேட்டருக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபா வாங்குறாங்க. டீசல் செலவுன்னு பார்த்தா 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 லிட்டர் டீசல் வந்து போவாங்க. இதுக்கு பாலை வச்சு அறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுத்து இந்த மாதிரி பேல் பண்ணி கத்தை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 16000 ஆகும். ஆனால் இதில் பாதி செலவு தாங்க ஆகும். பேக் சைடில் இருக்கிறப்ப பாருங்கள், ஆப்ரேட்டருக்கும் கட்டருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம தெளிவாக பார்த்து ஆப்ரேட் பண்ண முடியும். மெயினாக கீர் ஆப்ஷன் வந்து அதிகமாக தேவைங்க. நீ ஃபியூச்சரில் வர அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் கீர் ஆப்ஷன் அதிகமாக இல்லைன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. டிராக்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ சட்டில் கீரோட 24 ஃபார்வேர்டு 24 ரிவர்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பொலியில ஏறி இறங்க பிடிக்கிறதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கீர் ஆப்ஷன் அதிகமாகிறதுனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. மெயினாக ஹார்ஸ் பவர் அதிகமாக எடுத்துகிட்டா நம்ம லோ ஆர்பிஎம்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்குது இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுலையும். இந்த இம்ப்ளிமெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைய மார்க்கெட்டில் டிரான்ஸ்போர்ட்டு எல்லா சார்ஜஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா வருதுன்னு சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தா இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்தரைஸ் டீலரோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஜெய்சனில் டீலர் தெரியும் அப்படின்னாலும் அங்கே கேளுங்க. மேலும் இந்த பேக் கட்டர் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கட்டருக்காகவே பார்த்தீங்கன்னா சீட்டை கூட ரிவர்ஸில் திருப்பி வச்சு லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணலைங்க. மேலும் பேக் கட்டர் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், எப்படி இருக்குது, எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.